ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஆப்பம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இல்லைனா வேற ஏதாவது கடலைக்கறி இந்த மாதிரி ஏதாவது கிரேவி பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான எக் கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பம் இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு. ஸோ வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக் கிரேவிக்கு முட்டையை ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்திருக்கேன். இது நல்லா வேகிறதுக்குள்ள அதுக்கான ப்ரீ ஒர்க்லாம் நிறையா இருக்குது. அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஸோ முட்டை வேகிறதுக்குள்ள அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக் கிரேவிக்கு மெயினே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கட் பண்ணோம். கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்லிஸாக கொஞ்சம் நீளமாக கட் பண்ணோம். இந்த கிரேவி ஸ்பைசி ரொம்ப இல்லாதனால சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு இந்த எக் கிரேவி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறப்ப ரொம்ப டேஸ்டியா ஃபிளேவரா இருக்கும். இப்போ இதோட பாத்தீங்கன்னா இஞ்சியை இந்த மாதிரி நீல நீல பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். இதோடவே வெங்காயம் நம்ம கட் பண்ணோம்ல பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் 3 பச்சை மிளகா. பச்சை மிளகாவை கொஞ்சம் கீரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்பைசி நம்ம சில்லி பவுடர் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. மைல்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் ஆப்பம் இடியாப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டில் இருக்கும். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். ஆனால் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்குறதுக்கான டைம் தான் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதோடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். பாருங்க, வெங்காயம் நல்லா நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. சேம் டைம்ஸ் கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகலை. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா. சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணல. சில்லி பவுடருக்கு பதிலாக லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஆனதுனா 1 தக்காளி ஆட் பண்ணுங்க. நான் பெரிய தக்காளி அதனால பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தக்காளி தேவையில்லை. இந்த தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போனா நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆயிரும். இப்போ மூடி வச்சு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். எக் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. தோலெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ நம்ம முழுசா கூட போடணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா கீறிட்டு போடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபா கட் பண்ணி போட போறேன். இந்த மாதிரி ஆஃபா கட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது 2ஆம் தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக ஊற்றுனதுக்கப்புறம் 1ஆம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக உள்ள தேங்காய் பால் ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நான் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் வேக வச்சு கட் பண்ணி வச்சோம்ல அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டைலாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம தேங்காய் பால்ங்கிறதுனால நம்ம ரொம்ப குக் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் இருக்கு, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். பெப்பரெல்லாம் சேர்த்து லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். எக் கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் தான். நீங்கள் நான் எப்போவுமே தேங்காய் பால் இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம், எக்கெல்லாம் பாயில் பண்ணியாச்சுன்னா 10 மினிட்ஸில் வதக்கி எடுத்து நம்மளோட
எக் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்கு பாருங்கள், பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இந்த ஆப்பம் இடியாப்பத்துக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து லைட்டாக வந்து இந்த மாதிரி எக்கை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக நம்மளோட எக் கிரேவி ரெடி. நம்மளோட ரொம்ப டேஸ்டான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்தோட பாருங்கள், ஆப்பத்தோட நம்ம தேங்காய் பால் மாதிரி நல்லா ஊறி இந்த வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைசி எதுவும் ரொம்ப இல்லாமல் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.